சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் தாவேகா வேட்பாளர் பட்டியலை விஜய் 2 வாரங்களில் வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் அரசியல் கட்சிகளின் புது வரவான தமிழக வெற்றிக் கழகம் முதன்முறையாக போட்டியிட இருக்கிறது. 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட விஜய் தயாராகி வரக்கூடிய நிலையில் தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ள விசில் சின்னத்தை வலுவான பிரச்சார ஆயுதமாக மாற்ற விஜய் திட்டமிட்டுள்ளார். நிலையில் சட்டசபை தேர்தலில் தாவேகா சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்களை 2 வாரங்களில் வெளியிட உள்ளதாகவும், ஏற்கனவே தொகுதிக்கு 4 பேர் பட்டியலை தேர்வு செய்யும் பணியை விஜய் முடித்து வைத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகின. வேட்பாளர் பட்டியலை விஜய் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் நேர்காணலை தாவேகா தலைவர் விஜய் விரைவில் தொடங்கி வைக்க இருப்பதாக கூறப்படும் நிலையில் இந்த பட்டியலில் பெண்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கப்படும் என்றும், மாவட்ட செயலாளர்கள், பிரபலங்கள், தொழிலதிபர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின. மேலும் வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்தவுடன் பொதுக்கூட்டம், நிர்வாகிகள் சந்திப்பு என பல்வேறு பணிகளை தாவேகா முழு வீச்சில் மேற்கொள்ள உள்ளது. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் தாவேகா வேட்பாளர் பட்டியலை விஜய் 2 வாரங்களில் வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் அரசியல் கட்சிகளின் புது வரவான தமிழக வெற்றிக் கழகம் முதன்முறையாக போட்டியிட இருக்கிறது. 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட விஜய் தயாராகி வரக்கூடிய நிலையில் தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ள விசில் சின்னத்தை வலுவான பிரச்சார ஆயுதமாக மாற்ற விஜய் திட்டமிட்டுள்ளார். நிலையில் சட்டசபை தேர்தலில் தாவேகா சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்களை 2 வாரங்களில் வெளியிட உள்ளதாகவும், ஏற்கனவே தொகுதிக்கு 4 பேர் பட்டியலை தேர்வு செய்யும் பணியை விஜய் முடித்து வைத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகின. வேட்பாளர் பட்டியலை விஜய் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் நேர்காணலை தாவேகா தலைவர் விஜய் விரைவில் தொடங்கி வைக்க இருப்பதாக கூறப்படும் நிலையில் இந்த பட்டியலில் பெண்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கப்படும் என்றும், மாவட்ட செயலாளர்கள், பிரபலங்கள், தொழிலதிபர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின. மேலும் வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்தவுடன் பொதுக்கூட்டம், நிர்வாகிகள் சந்திப்பு என பல்வேறு பணிகளை தாவேகா முழு வீச்சில் மேற்கொள்ள உள்ளது.